Listen ma. Next, proof for laws of refraction using Huygens principle. சரியா? ஒன்றும் இல்லை, லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணோம்? லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ப்ரூவ் பண்ணோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் ப்ரூவ் பண்ண போகிறோம். புரியுதா? சரி, இதுவும் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். இதுவும் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரைட்? சரி, கவனி. இங்கே 2 மீடியம் இருக்குது. ரைட்டா? மீடியம் 2, மீடியம் 1. இது வந்து டென்சர் மீடியம். ரைட்டா? இது வந்து டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். இப்போ லைட் வந்து என்ன பண்ணுறாரு? இது ஆக்சுவலி என்னது? இது வந்து ஒரு பிளேன் வேவ் வந்து பட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகுது. ரைட்டா? ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி படக்கூடியது ரிஃப்ராக்ஷன் ஆகலைன்னா ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கணும். ரைட்? ஆனால் ஸ்ட்ரைட்டாக போல் பெண்ட் ஆகிருக்கு. அதுவும் என்ன இருக்குது? மூவ் டுவர்ட்ஸ் தி நார்மல் லைன். அப்போ என்ன அர்த்தம்? இது டென்சர் மீடியம். ரைட்டா? இது ரேரர் மீடியம்னு அர்த்தம். ரைட்? சரி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி LA அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே. ரைட்டா? அதே மாதிரி MB B ப்ரைம் இதுவும் இன்சிடென்ட் ரே. பட் AB அப்படிங்கிறது இன்சிடென்ட் பிளேன் வேவ். இன்சிடென்ட் பிளேன் வேவ். சரியா? ஸோ வந்து படப்போது பட் என்ன ஆகுது? இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ஷன் ஆகுது. ரைட்டா? ஸோ வழக்கமான செய்வோம் நம்ம XY XYங்கிறது செப்பரேட்டிங் பிளேன். எதை? மீடியம் 1ஐயும் 2ஐயும் பிரிக்கக்கூடிய ஒரு பிளேன். ரைட்? இதில் வந்து ஏங்கிற பாயிண்டில் படுது. பட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நார்மல் லைன் வரைவோம். நார்மல் லைனுக்கும் படக்கூடிய லைனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ரைட்டா? இது எப்படி உள்ளே வரும்ன்றது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. கரெக்டாக இங்கே பார்த்தோம் ஏற்கனவே. ஐ உள்ளே இருக்கார். இது என்ன ஆகிடும்? இங்கே உள்ளே வந்துடும். ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அங்கே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ரைட்? ஸோ இங்கே பார்த்து தெரியும் பாரு. I is equal to NAL is equal to 90 degree minus NAB. என்னது? NAL angle of incident I. சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக இருக்கிற இந்த 90 டிகிரிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதை எழுதலாம். அப்போ NABயை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 90 டிகிரிலேருந்து NABயை மைனஸ் பண்ணுறாங்க. ரைட்? இதை என்ன பண்ணணும்? வேறு இடத்துல அப்ளை பண்ணணும். எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த 90 டிகிரியில் அப்ளை பண்ணணும். இந்த 90 டிகிரியில் இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? இந்த ஆங்கிள் கிடைக்கும். இது யார்? BAB ப்ரைம். BAB ப்ரைம். ரைட்டா? R equal to N ப்ரைம் B ப்ரைம் M ப்ரைம். ரைட்டா? ஆக்சுவலி இங்கே என்னது? இங்கே N ப்ரைம் போடலை, நீ போட்டுக்கோ. இல்லைன்னா இங்கே வந்துடு. ரைட்டா? இங்கே பாரு, N ப்ரைம் B ப்ரைம் M ப்ரைம். ஸோ இதுவும் ஒன்று தான். ரைட்டா? ஸோ N ப்ரைம் B ப்ரைம் M ப்ரைம். ரைட்? இஸ் ஈக்குவல் டு என்னதுக்கு? 90 டிகிரி மைனஸ் N ப்ரைம் B ப்ரைம் A ப்ரைம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள்? N ப்ரைம் B ப்ரைம் A ப்ரைம். அப்போ இது வந்து டோட்டலாக 90 டிகிரி இருக்குது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறாங்க. N ப்ரைம் B ப்ரைம் A. ரைட்டா? சரி, இது வந்து A ப்ரைம் படாமல் இருக்குது. ரைட்டா? அப்போ N ப்ரைம் B ப்ரைம் A ப்ரைம். அப்போ இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ண பாரு, நல்லா கவனி. இது டோட்டல் ஆங்கிள், இது 90 டிகிரி. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணனா இது யார்? N ப்ரைம் B ப்ரைம் A ப்ரைம். இதை மைனஸ் பண்ணால் R கிடச்சிரும். ஸோ அதான் போட்டிருக்காங்க. 90 டிகிரி மைனஸ் N ப்ரைம் B ப்ரைம் A ப்ரைம். ரைட்டா? சீக்வல் என்ன வராது பாருங்கள்? A ப்ரைம் B ப்ரைம் A. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 90 டிகிரி அப்ளை பண்ணுறாங்க. இந்த 90 டிகிரியில் இதை மைனஸ் பண்ணால் உள்ளே இருக்கிற இந்த ஆங்கிள் கிடைக்கும். கரெக்டா? இது இந்த 90 டிகிரியில் இது 90 டிகிரி, இதில் இதை மைனஸ் பண்ணால் உள்ளே இருக்கிற ஆங்கிள் கிடைக்கும். இந்த 90ல் இதை மைனஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ உள்ளே இருக்கிறது யார்? A ப்ரைம் B ப்ரைம் A. A ப்ரைம் B ப்ரைம் A கிடச்சிருச்சு. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லைன் பை லைனாக பார்த்துடலாம். ரைட்? பாரு, let us consider a parallel beam of light is incident on the refracting plane surface XY. ஸோ இந்த சர்ஃபேஸ் பேர் அது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். அப்போ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வேறு, ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வேறுன்னா ஆமாம். சரியா? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் லைட் பட்டால் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். இதே வந்து ரிஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன ஆகும்? பாதி ரிஃப்ளெக்ஷன் ஆகும், பாதி ரிஃப்ராக்ஷன் ஆகும். புரியுதா? நம்ம ரிஃப்ராக்ஷனை பற்றி மட்டும் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த பிளேன் வழியாக என்ன ஆகிடும்? டிரான்ஸ்மிட் ஆகி கீழே வந்துடும். இதே வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னால் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும்.
உள்ளே வராது. ரைட். சரி, அடுத்தது the incident plane அல்லது incident wave front AB. incident wave front, இந்த ஏபிங்கிறது வேவ் ஃப்ரண்ட், எல் ஏங்கிறது இன்சிடென்ட் ரே. சரியா? சரி, இந்த ரேரர் மீடியம் சரியா, டென்சிட்டி கம்மியான மீடியம் அர்த்தம். அண்ட் த ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் ஏ ப்ரைம் பி ப்ரைம். யார்? ஏ ப்ரைம் பி ப்ரைம். இவர் யார்? இவர் ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். சரியா? ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் இந்த டென்சர் மீடியம். தீஸ் வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு தி இன்சிடென்ட் ரேஸ் எல் எம். இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன இருப்பார்? இந்த இன்சிடென்ட்டுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்கும். இன்சிடென்ட் யார்? எல் எம் ரே வந்து இன்சிடென்ட் ரேஸ். இந்த இன்சிடென்ட் ரேக்கு இது பர்பண்டிகுலராக இருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்து பாருங்கள், பை த டைம் த பாயிண்ட் ஏ ஆஃப் த இன்சிடென்ட் ரே டச்சஸ் த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் த பாயிண்ட் பி இஸ் எட் டு பி ட்ராவல் டிஸ்டன்ஸ் பி பி ப்ரைம். என்ன சொல்லியிருக்காங்க? ஏலேருந்து என்ன பண்ணுறாரு? பட்டு ரிஃப்ராக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பியில் உள்ளது ஹேஸ் டு ட்ராவல் ஸ்ட்ரைட் லைன், தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ பி ப்ரைமுக்கு வர்ற அந்த டைமில் என்ன செய்வார்? இவர் ஏ ப்ரைம் வந்திருப்பார். புரியுதா? ஸோ ஏல ரிஃப்ராக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, பியில் ஆரம்பிக்கல. அப்போ பியில் உள்ள ஆள் பி ப்ரைமுக்கு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் இந்த டைமில் இவர் என்ன செய்வார்? இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே டைம் ஈக்குவல், இங்கேருந்து இங்கே வரக்கூடிய டைமும் இது இங்கேருந்து இங்கே வரக்கூடிய டைம் ஈக்குவல், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் கிடையாது. ரைட்டா? சரி, அதை சொல்லிக்கலாம். When the point B falls on the refracting surface B prime, the point A would have reached A prime in the other medium. சரியா? பியிலேருந்து பி ப்ரைமுக்கு வர நேரத்தில் இது என்ன ஆகிடும்? ஏலேருந்து ஏ ப்ரைமுக்கு வந்திருக்கும். ரைட். திஸ் இஸ் applicable to all the points on the wave front. என்னது? இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் பொருந்தும். இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் இதே மாதிரி தான் வரிசையாக ஆகிட்டு இருக்கும், ரிஃப்ராக்ஷன் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க. இதில் என்ன பண்ணிட்டா? நடுவில் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கான். இதுக்குள்ள நிறைய லைன்ஸ் இருக்கும். சரியா? சரி, அடுத்தது ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் ஏ ப்ரைம் பி ப்ரைம் எமினேட்ஸ் அஸ் த பிளேன் வேவ் ஃப்ரண்ட். அதான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த ஏ ப்ரைம் பி ப்ரைம் என்ன இருக்கும்? பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இதுவும் பிளேன் வேவ் ஃப்ரண்ட் தான். சரியா? The two normals n n prime are considered at the points where the rays L m falls on the refracting surface. சரியா? எல் ரீச் பண்ணுற படக்கூடிய இடம் ஏவாகவும் எம் படக்கூடிய இடம் பி ப்ரைமாகவும் இருக்குது. புரியுதா? சரி. ஸோ ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன்ஸ் ரேரர் மீடியம் டு த டென்சர் மீடியம். த ஸ்பீட் ஆஃப் லைட் v1 v2 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரீச்சஸ் கிரேட்டர் தென். சரி, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டோட ஸ்பீடு இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இங்கே ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஏன்னா அது வேக்யூம் அல்லது மீடியம், ரேரர் மீடியம். இது டென்சர் மீடியம். அப்போ என்னாகும்? வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அதான் சொல்லிக்கலாம், v1 இஸ் கிரேட்டர் தென் v2. v1ங்கிறது இங்கே உள்ள வெலாசிட்டி, இது v2ங்கிறது கீழே உள்ள வெலாசிட்டி. அப்போ v1 கிரேட்டர் தான் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ பாரு, t is equal to b prime divided by v1. என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, வெலாசிட்டி v is equal to என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸு ட்ராவல் பை டைமா, b prime divided by time taken t. இது v1. அதே மாதிரி v2 என்ன பண்ணலாம்? v2ங்கிறது இங்கே இருக்கா? யார்? ஏ ப்ரைமா. அப்போ ஏ ப்ரைம் டிவைட் பை டி. ரைட்டா? அப்போ இது டி காமனாக இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், இந்த டி காமனாக இருக்குன்னு சொன்னேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்க? முதல்ல டி இஸ் ஈக்குவல் டு பி ப்ரைம் பை v1 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ரைம் டிவைட் பை v2. ரைட்? அல்லது என்ன பண்ணலாம்? பி ப்ரைம் டிவைட் பை ஏ ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு v1 பை v2. ரைட்? சரி, இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், வழக்கம் போல் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, நார்மல் லைன் ஆர் லை இன் தி சேம் பிளேன். அதுக்கப்புறம் இதை பார்த்தாச்சு, இது ரெண்டையும் பார்த்துட்டோம் நம்ம. ரைட்டா? சரி, ஸ்னெல்ஸில் பாரு, சைன் ஐ பை சைன் ஆர் என்ன வரும்? இங்கே ஐ இருக்காரா? ஆப்போசிட்டில் யார் இருக்கா? பி ப்ரைம் இருக்கா? அப்போ பி ப்ரைம் டிவைட் பை ஏபி. ரைட்? அதே மாதிரி சைன் ஆர் எங்கே இருக்கார்? ஆர் இங்கே இருக்கார். அப்போ என்ன வரும்? ஏ ப்ரைம் டிவைட் பை பி ப்ரைம். சரியா? இங்கே இருக்கு பாரு, பி ப்ரைம் என்ன ஆகிடும்? ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்கும்? பி ப்ரைம் டிவைட் பை ஏ ப்ரைம் மட்டும் இருக்குமா? இது ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? v1 பை v2 ப்ரூவ் பண்ணியாச்சு. v1 பை v2. அல்லது என்ன பண்ணலாம்? சி ஆல் என்ன பண்ணிக்கிறாங்க? மேலே கீழே டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ சி டிவைட் பை v2,
சி டிவைட் பை வி ஒன் ரைட்டா. சி டிவைட் பை வி ஒன்னுங்கிறது n1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் மீடியம். அதே மாதிரி சி டிவைட் பை வி டூங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம். அல்லது சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு n2 டிவைட் பை n1 எழுதலாம். அல்லது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா என்ன வரும், n1 sin i ஈக்குவல் டு n2 sin r ரைட்டா. சரி, லைட் ட்ராவல் வித் த கிரேட்டஸ்ட் ஸ்பீட் இன் ரேரர் மீடியம் ரைட்டா. ரேரர் மீடியமில் என்ன ஆகும், ரேரர் மீடியமில் வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து அதிகமாக இருக்கும், டென்சர் மீடியமில் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி வேவ் லென்த் லாம்டா 1 டிவைட் பை லாம்டா 3 ஈக்குவல் டு n2 டிவைட் பை n1 இருக்கும். புரியுதா? சரி, இப்போ இதை வந்து ஃபுல்லாக பாரு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேவ் லென்த் ஆஃப் த லைட் இஸ் லாங்கர் இன் ரேரர் மீடியம். அப்போ ரேரர் மீடியமில் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், டென்சர் மீடியமில் வேவ் லென்த் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா?